நந்தினி சில டிசைன் எல்லாம் எடுத்துக்கொண்டு விவேக் எக்ஸ்போர்ட் உள்ளே நுழைந்தாள். முன்பு ஒரு நாள் அவள் வந்து போனதிலிருந்து அவளுக்கு உள்ளே நுழைய தடையில்லை. விவேக் நந்தினியை பார்த்ததும் ஆச்சரியத்துடன், என்ன குட்டி மேடம் இந்த பக்கம்? நந்தினி ரொம்ப சீரியஸாக, ஒரு சின்ன டீல். விவேக், சொல்லுங்க மேடம் என்று ஆர்வத்துடன் அவளை ரசித்தார். நந்தினி, என்னிடம் சில டிசைன் இருக்கு, அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். விவேக், டிசைன் பற்றி என்னோட டிசைன் டீம் கிட்ட பேசிடலாம். பழைய டிசைனா இருந்தது, இல்லை யாரோட டிசைனாவது காப்பி அடிச்சு இருந்தா அப்புறம் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயம் போயிடும். அடுத்த முறை ஆஃபீஸ் உள்ளே நுழைய முடியாது. நந்தினி சலனமில்லாமல், ஓகே அங்கிள். விவேக் அவளுடைய தன்னம்பிக்கையை மனதுக்குள் பாராட்டினார். ஆனாலும் வெளிப்படையாக காட்டவில்லை. ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்கக்கூடாது. என்கிட்ட இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். நீ அவங்க முன்னாடி குழந்தை. உன்னோட டிசைன் தப்பு கண்டுபிடிச்சிடுவாங்க. நந்தினி மெலிதாக புன்னகைத்து கொண்டே, அங்கிள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் கூப்பிடுங்க. விவேக் மனதுக்குள் சிரித்து கொண்டார். இந்த பெண் போல தனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடாதா என்று மனதுக்குள் ஏங்கினார். டிசைனர் டீம் இவளுடைய வேலையை பார்த்து வியந்தது, பாராட்டியது. சார், எல்லாம் தனித்துவமான டிசைனாக இருக்கு, பெஸ்ட். விவேக் திருப்தியாகி தனியாக அழைத்து நந்தினியிடம் பேசினார். இந்த டிசைன் எல்லாம் எனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறியா? நந்தினி, அதனால தானே இங்கே வந்தேன். விவேக், உன்னோட டிமாண்ட் என்ன? நந்தினி, 10%. விவேக், அம்மாடி இது ரொம்ப ஜாஸ்தி. நந்தினி, யோசிச்சு சொல்லுங்க. என்னுடைய புது டிசைன் எல்லாமே உங்ககிட்டயே கொடுக்குறேன். இந்த கம்பெனியை ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பெரிய கம்பெனி ஆன்லைன் ஸ்டோரில் மார்க்கெட் பண்ண வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். விவேக், நம்ப முடியலை. அது நடக்கும்போது உனக்கு 10 என்ன 15% சார் எழுதி தருகிறேன். நந்தினி, நான் எப்படி நம்புறது? விவேக் புருவத்தை உயர்த்தினார். ஒன்று பண்ணலாம், என்னோட வார்த்தைகளை பதிவு செய்து ஒரு நோட் எழுதி தருகிறேன். அதுக்கு பிறகு நம்பு. நந்தினி, சரி அங்கிள், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். விவேக் மறுபடியும், எப்போ வர? நந்தினி, சீக்கிரம் வரேன். ஆனால் நான் உங்களை நம்பிய அளவுக்கு கூட நீங்கள் என்னை நம்பலை. விவேக், எல்லாமே வியாபாரம் தானே. நந்தினி, இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த டிசைன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்துடுங்க. விவேக் ஒரு நிமிடம் அதிசயித்து போனார். இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஒரு செயலூக்கம், வார்த்தை கிரகிரப்பு மற்றும் வியாபார தந்திரம். விவேக், செக்கா கேஷா? நந்தினி, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க என்று வங்கி கணக்கு எண் கொடுத்து பணம் அவள் கணக்குக்கு வந்த பிறகே கிளம்பினார். விவேக் நந்தினி கேட் தாண்டி போகும் வரை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார். ஃபோனை எடுத்து தன்னுடைய மகனுக்கு ஃபோன் செய்தார். அசோக், இந்தியா எப்போ வர? அப்பா, இங்கிருந்து நான் ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன். அங்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதுதானே டீல். இப்போ இந்தியா எதுக்கு வர சொல்லுறீங்க? ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு. ஆனால் அதிசயம் என்னன்னா ரொம்ப புத்திசாலி. அப்படி என்ன புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்க? விவேக் நடந்ததை எல்லாம் சொன்னார். பிறகு தயங்கி, அது என்னோட பொண்ணா பிறக்கலை, ஆனால் மருமகளாக ஆக்கிக்க முடியுமா? அசோக் எதிர்பாராத வார்த்தையில் அதிர்ந்து, அப்பா என்ன பேசுகிறீங்க? நான் ஏற்கனவே கல்யாணமாகி விடோ. என்னிடம் சின்ன பொண்ணை பற்றி பேசுகிறீங்க? உனக்கு என்னடா வயசாகுது? 26 வயசு. அவசரப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அந்த பொண்ணு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு நெருப்பில் எரிஞ்சு செத்து போயிட்டா. அதுக்காக நீ வாழ்நாள் முழுசாக தனிமரமாக இருக்கணுமா? அசோக், இன்னொரு கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கலை, தேவைன்னு தோணலை. விவேக், ஏன் அப்படி சொல்லுற? நான் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் ஆசா பாசம் இருக்கும் சாதாரண மனுஷன். ஒரு குட்டி குழந்தை என் மேல் ஏறி விளையாடணும்னு ஆசைப்படக்கூடாதா என்ன? உடனே தத்தெடுத்துக்கோ. அனாதை குழந்தைகளுக்கு உதவுன்னு டைலாக் சொல்லிட்டு இருக்காதே. அதை செய்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு உரிமையாக என்னை கடிந்து கொள்ள, அடிக்க, உதைக்க, மிரட்ட ஆள் வேணும்னு நினைக்கிறேன். அப்பா, என்னோட மூஞ்சி இருக்கிற அழகுக்கு இப்போ கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமா? போது, ரொம்ப பேசாத. நீ நேரில் வா ஒரு முறை. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலைன்னா நான் வற்புறுத்த மாட்டேன். அவளுக்குன்னு இல்லை, எவளுக்கும் என்னை பிடிக்காது. அதனால் தைரியமாக வருவேன் என்றவன் முகத்தில் நெருப்பு தழும்புகள். அசோக் அழகான வாலிபன், நல்ல மனம் குடம் உடையவன். அவன் மனைவி தற்கொலை முயற்சியில் அவளை காப்பாற்ற பாய்ந்தவன் மேல் நெருப்பு பரவி நெருப்பு தழும்புகளுடன் காப்பாற்றப்பட்டவன். பிறகு வாழ பிடிக்காமல் வாழ்ந்தவனுக்கு தன்னுடைய தொழிலே மன மாற்றத்திற்குரிய வழியாக மாற்றிக்கொண்டான்.
ஒரு நாள் காலை ஆறுமுகம் சாந்தாவின் வீட்டு வாசலில் நின்றார். சாந்தா சமையல் அறையிலிருந்து கொண்டே நிழல் ஆடியதைக் கண்டு, யாரு, குப்பனா? ஆறுமுகம் பழக்கப்பட்ட குரல், ஆனால் வயதுக்கு உண்டான தோணியுடன் ஒலித்ததில் கொஞ்சம் முறைந்து போனார். சாந்தா பதில் வராததை நினைத்து, குப்பா? ஆறுமுகம், இல்லை, நான் ஆறுமுகம். சாந்தா கையில் வைத்திருந்த புள்ளி கரைசலை அப்படியே வைத்துவிட்டு வெளியே வந்தார். அவரை பார்த்து அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டார். இருவரும் பேசிக்கொள்ள வார்த்தை கிடைக்கவில்லை. ஒருவரை ஒருவர் கண்ணால் வாங்கி கொண்டனர். ஆறுமுகம், உள்ளே கூப்பிட மாட்டியா? சாந்தா, என்னோட வீட்டில் உங்களை கூப்பிட எனக்கு தகுதி இருக்கா? ஆறுமுகம், வார்த்தையால் கொல்லாதே. சாந்தா, அதை செய்தது நீங்க. இப்போ எங்கே வந்தீங்க? நடமாடும் பிணத்தை பார்க்க வந்தீங்களா? ஆறுமுகம், ப்ளீஸ். சாந்தா வீட்டுக்குள் நுழைந்து சேர் போட்டு உட்கார வைத்தாள். ஆறுமுகம், சாந்தா, மன்னிச்சிடுடா. அம்மாவை எதிர்க்க முடியாத கோழையா இருந்துட்டேன். ஆனாலும் உன்னை தவிர வேற யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிற வைராக்கியத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே இல்லை. சாந்தா, எதுக்கு பழசை பேசிக்கிட்டு? என்ன விஷயமா வந்தீங்களோ அதை பற்றி பேசிட்டு கிளம்புங்க. ஆறுமுகம், சரி, நான் வந்த விஷயம் என்னன்னா, என்னோட மனைவியாக என் மனதில் வரையப்பட்டவள் இங்கே இருக்கிறாள். அவளை என்னுடையவளாக்கி கூட்டிட்டு போக வந்தேன். சாந்தா, பழசை பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். இதுதான் நீங்கள் சொல்ல வந்த விஷயம்னா இதை பற்றி பேச ஒன்றுமில்லை. ஆறுமுகம், எனக்கு இதுதான் வாழ்க்கையே. இனிமேல் விட்டுத்தர முடியாது. சாந்தா, நீங்கள் இங்கே வந்தது பழனி சேரனுக்கு தெரியுமா? ஆறுமுகம், தெரியாது. தெரிஞ்சா என்னை விட்டு இருப்பாங்களா? சாந்தா, வீணா உங்கள் உயிரை பலி கொடுக்காதீங்க. என்னோட இருப்பிடம் இன்னும் குமணனுக்கு தெரியலைன்னு சொல்ல முடியாது. எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பான். ஊர்க்காரங்களுக்கு நடுவில் என்னை நெருங்க முடியாமல் இருக்கான். அதுக்கு தான் நந்தினி ஊரை விட்டு வெளியே போகும்போது கூட பிரேஸ்லெட் போட்டு அனுப்பினேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது ஒன்று தான் என்னோட எண்ணம். தயவு செய்து போயிடுங்க. ஆறுமுகம், போதும். இத்தனை நாள் நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு தெரியாமல் தினமும் செத்துட்டு இருக்கேன். எங்களுக்காக நீ தியாகம் செய்தது எல்லாம் போதும். நம்ம எல்லோருக்குமே சாகிற வயசு வந்துடுச்சு. இனி நீ தனியாக இருக்க வேண்டாம். சாந்தா, என்ன உளறிட்டு இருக்கீங்க? சாகிற வயசு வந்துடுச்சுன்னா செத்துட முடியுமா? தானே அவங்க விதி முடிஞ்சது போக வேண்டியது தான். அதுக்காக கொலைவெறியோடு காத்திருப்பவங்கிட்ட மாட்டி சாகக்கூடாது. ஆறுமுகம் சேரிலிருந்து எழுந்து சாந்தாவை நெருங்கி, உன்னோட சாக தயாராக இருக்கேன். ஒரு நாள் உன்னோட வாழ்ந்தால் போதும். உன்னை சேரணுங்கிறது 40 வருஷ தவம் என்று சாந்தாவை நெருங்கி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். சாந்தா அதிர்ந்து நின்றாள். சாந்தா ஃபோன் அடித்தது. ஆறுமுகத்தை தள்ளிவிட்டு ஃபோனை நோக்கி ஓடினாள். சாந்தா ஃபோனை பார்த்து சிரித்து எடுத்து காதில் வைத்தாள். கிழவி, நான் இல்லைன்னவுடனே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டியா? நான் ஓகே சொல்லாமல் உன்னோட கல்யாணம் நடக்காது. சாந்தா, கத்தாதேடி, இது யாருன்னே தெரியாது. நந்தினி, அப்புறம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? கிழவி, உன்னை கண்டிக்க ஆள் இல்லாமல் போச்சு. சாந்தா, என்ன பண்ண சொல்லற? நந்தினி, யார் அந்த கிழவன்னு சொல்லு. சாந்தா ஆறுமுகத்தின் முகத்தை கேமரா முன் தள்ளி காட்டினார். நந்தினி, டாக்டர் சார். சாந்தா, யார் இந்த கிழவன்? நீயே சொல்லு. நந்தினி, பாட்டி, நான் சரியாக கவனிக்கலை. காலையில் உன்னோட மூஞ்சியை பார்த்துட்டு காலேஜ் கிளம்பலாம்னு நினச்சேன். ஆனால் நான் கேமரா ஓப்பன் பண்ணும்போது அவர் உனக்கு முத்தம் கொடுத்தாரா? அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. பாட்டி, அவர்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லிடாதே. நான் உன்னை மரியாதை இல்லாமல் பேசியது எல்லாமே தப்பு. சாந்தா, என்ன பண்ணட்டும்? நந்தினி, நான் இப்போ காலேஜ் போகிறேன். நீ பொறுமையாக ரொமான்ஸ் பண்ணு என்று ஃபோனை வைத்தார். சாந்தா ஃபோனை வைத்துவிட்டு ஆறுமுகத்தை பார்க்க அவர் சாரி, இந்த இடத்தில் கேமரா இருப்பதை கவனிக்கலை. சாந்தா, சரி, அது நந்தினி தான். நான் பேசிக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து சுவடு தெரியாமல் கிளம்பிடணும். ஆறுமுகம், முடியாது. நந்தினியை பற்றி பேசணும். சாந்தா, நந்தினிக்கு என்னாச்சு என்று பதறினார். ஆறுமுகம், நீ தான் சொல்லணும். அவளை நம்ம நோக்கத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டியா? சாந்தா, உண்மையை சொல்லணும்னா நிறைய மூலிகை மருந்து கொடுத்திருக்கேன். அது நம்ம நோக்கத்துக்காக இல்லை. அவளுக்கு இயற்கையாகவே நல்ல எதிர்ப்பு சக்தி, ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான். அதுவும் இல்லாமல் அவள் எனக்கு உயிர் போன்றவள். அவளுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன். அவளுக்கு யார் மூலமும் தீங்கு ஏற்பட விடமாட்டேன். ஆறுமுகம், புரியுது. ஆனால் எதிர்காலத்தில் நடந்ததாக ஒரு 5 வருட கதையை சொல்கிறாள்.
கதை முடிவில் அவள் இறந்து விடுகிறாள். அவள் சொல்லிய விஷயங்கள் நிறைய உண்மையாக இருக்கிறது. அதில் அவள் சொன்ன ஒன்று, நீ சீக்கிரம் இறந்து விடுவாய் என்பதுதான். அவள் உன்னை காப்பாற்ற துடிக்கிறாள். அதனால்தான் இந்த கேமரா கூட அவளுடைய ஆழ் மனதின் பதிவின்படி பேசிய விஷயங்களை ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறேன். அவள் என்னிடம் பேசிய விஷயங்கள் அவளுக்கு நினைவு இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அதுபோல ஆழ் மனதின் நினைவுகளை பேச பேச அவளுக்கு ஃபிட்ஸ் வந்து விடுகிறது. சாந்தா, ஃபிட்ஸ் அவளுக்கு வந்ததில்லையே, எனக்கு பயமாக இருக்குங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கணும். மடியில் வைத்து குழந்தையா வளர்த்திருக்கேன். அவளுக்கு ஒன்றுனா நான் தாங்க மாட்டேன் என்று கண்ணீர் விட்டாள். ஆறுமுகம் அவளை அணைத்து கொண்டு சமாதானம் செய்தார். சாந்தா கண்ணீரை துடைத்து கொண்டு, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. ஆறுமுகம், எதுக்காக என்னை துரத்துகிறாய்? சாந்தா, உங்களை யாரும் கண்காணிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு கிளம்புங்க. ஆறுமுகம் சாந்தா கையை கோர்த்து கொண்டு, என்மேல் உனக்கு இருக்கும் அக்கறை எனக்கு உன்மேல் இருக்கக்கூடாதா? நான் உன்னை என்னுடைய மனைவியாக என்னோடு அழைத்து போகிறேன். என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். சாந்தா, வேண்டாம்க்க, நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ். ஆறுமுகம், வா என்னோடு என்று கைப்பிடித்து இழுத்து சென்று காரில் ஏற்றி கொண்டார். நந்தினி வழக்கம் போல காலேஜ் செல்வதும் மாலை நேரங்களில் விஷ்ணுவுடன் டிசைன் செய்வதும் வேலையாக இருந்தார். விஷ்ணு, சாப்பிட்டியா? நந்தினி, சாப்பிட்டேன் மேடம். என்னமோ இப்போவெல்லாம் எங்கள் வீட்டில் செம கவனிப்பு. விஷ்ணு, இருக்காதா? இந்த மாதிரி அழகான பெண்ணை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்க மாட்டாங்களா என்ன? நந்தினி, இல்லை, அந்த வீட்டில் என்மேல் பாசமாக இருப்பது அம்மா மட்டும்தான். அதை விடுங்க. மாமாவை வெளியே வேலையை அனுப்பிட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்க. விஷ்ணு, உங்கள் மாமா போனால் எல்லாம் சக்ஸஸ் தான். என்னுடைய மகன் அவன். நந்தினி, அவ்வளவு பாசமாக அவர் மேலே? விஷ்ணு, நந்தினி, கடவுளே, உங்கள் நம்பிக்கையை அவர் காப்பாற்றணும். விஷ்ணு நந்தினி தலையில் குட்டி, அதெல்லாம் அவன் காப்பாற்றுவான். நீ இங்கே வேலையே பாரு. நந்தினி மனதுக்குள், அவர் ரொம்ப நல்லவர், எல்லோருக்கும் நம்பிக்கையாக இருப்பார், எனக்கும் கூட என்று நினைத்து கொண்டாள். இந்த ஒரு வாரத்திற்கு விஷ்ணு தினமும் நந்தினி பற்றி கார்த்திக்கு அப்டேட் கொடுக்கணும். பெருமூச்சு விட்டு கொண்டாள். இந்த பொண்ணு சீக்கிரம் மேஜர் ஆகிடுச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இதில் அப்பா வேற கார்த்திக் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உளறிட்டு இருக்கார். அவருக்கும் நந்தினியை பிடிச்சிருக்கு. ஆனாலும் அஞ்சலியின் அப்பா அம்மா அவரிடம் வற்புறுத்திட்டு இருக்காங்க. அவரால் மறுக்க முடியலை. என்ன நடந்தாலும் என்னோட தலையை தான் உருட்டுவாங்க. சீக்கிரம் நாட்கள் ஓடாதா? இவர்கள் கல்யாணம் முடியாதா என்று ஏங்கினார். கார்த்திக் ஃப்ளைட் விட்டு இறங்கி வாசுவுடன் ஆஃபீஸ் நோக்கி சென்றான். சீக்கிரம் வேலையை முடித்து கொண்டு நந்தினியை பார்த்து அவளுக்காக வாங்கி வந்ததை கொடுத்து அவளுடைய உருண்டை கண்களை உருட்டி உருட்டி பார்த்து சிரிப்பதை பார்க்க வேண்டும். விஷ்ணுவிடம் பேசிக்கொண்டு பொழுது வேணி பற்றிய தகவல் ஃபோனில் வர நந்தினி விஷ்ணுவிடம் சொல்லி கொண்டு கிளம்பினார். நந்தினி வேணியை பார்க்க ஹாஸ்பிட்டல் சென்றாள். வேணியின் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் அவள் அருகே அமர்ந்திருந்தார். நந்தினி, அம்மா, வேணிக்கு எப்படி இருக்கு? அம்மா, இப்போ பரவாயில்லை. இதுவரை கண்டது சாப்பிட்டு இருக்கா. ஆனால் இதுதான் முதல் முறை இப்படி படுத்துட்டா. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. நந்தினி, அப்படி என்னத்தை சாப்பிட்டால்? கேட்டுவிட்டு தானே மனதுக்குள் நினைத்து கொண்டாள். என்று சாப்பிடும் பொழுது வேணியும் சேர்ந்து கொள்ள, இன்னைக்கு என்னோட சாப்பாட்டை நீ சாப்பிடு, உன்னோடதை நான் சாப்பிட்றேன் என்று கலந்து சாப்பிட்டனர். அம்மா, தெரியலையே, அவள் கண் முழிச்சது தான் கேட்கணும். டாக்டர் சொல்வதை பார்த்தால் சாப்பிட்ட சாப்பாடு தான் அவள் உடம்புக்கு ஒத்துக்கலை. நந்தினி கொஞ்சம் அதிர்ந்தாள். தன்னுடல் மாற்றத்தையும் முதலாக வேணி சாப்பிட்டு இப்படி படுத்து கொண்டதையும் ஒப்பிட்டு பார்த்தாள். தனக்கு கூட முதல் நாள் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்ட பொழுதே இப்படி ஆனது. கொஞ்சம் கை வைத்தியம் செய்து கொண்டு சரி செய்து கொண்டாள். அப்புறம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் உடல் கொஞ்சம் ஊதி கன்னம் வீங்கி இருப்பது போல் உணர்ந்தாள். நந்தினி, அம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, சரிம்மா, அவள் கண் முழிச்சது நீ வந்ததா அவகிட்ட சொல்லறேன் என்று அனுப்பி வைத்தாள். பிறகு ஃபோன் எடுத்து வாசுக்கு ஃபோன் செய்தாள். டே, இன்னைக்கு ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னியே, எப்போ வர? வாசு, வந்தாச்சுமா, இன்னும் அரை மணியில் வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா, உன்னோட அருமை தங்கச்சி எதையோ சாப்பிட்டு உடம்புக்கு ஒப்புக்காமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்க. அவள் பக்கத்தில் தான் இருக்கேன். வாசு, எந்த ஹாஸ்பிட்டல்? அம்மா, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லிவிட்டு நிறுத்தியவள், அந்த பொண்ணை பார்த்தேன் என்றாள். வாசு அதிர்ந்து சம்பந்தம் இல்லாமல் என்ன பேசுகிறாள் என்று எண்ணி, எந்த பொண்ணு? அம்மா, நீ ஒரு பொண்ணை விரும்புகிறதா? வேணி சொன்னாலே, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
வாசுவிற்கு திக்கென்று ஆனது. பின் சீட்டில் உட்கார்ந்திருப்பவருக்கு மட்டும், நீ இப்படி பேசியது தெரிந்தால் நான் உயிரோட உனக்கு கிடைப்பேனா அம்மா? எதுவும் பேசாமல் டக்கென்று போனை கட் செய்தான். அம்மா போனை திருப்பி பார்த்துவிட்டு போன் கட்டாகிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே சென்று வேணி அருகில் உட்கார்ந்தாள். நந்தினி வீட்டுக்கு வந்தவள் அல்லியும் மேகலாவும் ஏதோ சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்து அமைதியாக தன்னுடைய அறைக்கு சென்றாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.